ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தொப்பையை கரைக்கக்கூடிய ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சில பேர் வெயிட் லாஸ் ஆன பிறகு கூட தொப்பை மட்டும் கரையாமல் அப்படியே இருக்கும். அப்படிப்பட்ட தொப்பையை கூட ஈஸியாக கரைச்சிடும் இந்த சூப்பு. ஸோ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். சுரக்காயை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு, கருவேப்பிலை, 2 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், சீரகம், மஞ்சள் பொடி. இதுதான் மெயின் அதுக்கு தேவையானது. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ வாங்க இப்போ போய் பார்க்கலாம். இந்த சூப்பை நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கரை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். சும்மா ஒரு சொட்டு அளவுக்கு இருக்கிற அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் இல்லைனா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம்னா கீ, பட்டர் எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சும்மா ஒரு சொட்டு நம்ம அதெல்லாம் வதக்கிட்டு செய்கிறப்போ இந்த சூப் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு தான் நமக்கு அந்த உடம்புல அந்த சத்தும் ஈஸியாக அப்சர்வ் ஆகும். கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் கொஞ்சம் வதங்கினாலே போதும். அதுக்கப்புறம் 2 வெள்ளைப்பூடு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதை போட்டுக்கிறேன். அப்புறமேல ஒரு கொஞ்சம் சின்ன வெங்காயத்திலே கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை லைட்டாக போட்டு வதக்கிக்கிறேன். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக கலரி விட்டால் போதும். நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இப்போ சுரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கிறேன். சுரக்காய் தொப்பையை கரைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நிறைய பேர் தெரியும். ஆனால் எந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு சாப்பிட்றப்போ நமக்கு ஈஸியாக அதோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னா அது சில பேருக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் மிளகா, கருவேப்பிலை, மஞ்சள் பொடி எல்லாமே இப்போ சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். ரொம்பவே எல்லாமே போட்டு வதக்கிட்டு ஒரு செகண்ட் பண்ணாலே போதும். அடுத்தடுத்து நம்ம எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அது நல்லா முங்குற அளவுக்கு நான் நல்லா தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் குக்கரில் தான் பண்ணுறேன், சீக்கிரம் பண்ணணுங்கிறக்காண்டி. நீங்கள் வேணால் அடுப்பில் கூட அப்படியே கொதிக்க விடலாம். கொஞ்சம் போல் பெப்பர் பொடி இப்போ தூவி விட்டுக்கிறேன். இதில் காரம் தர்றதுக்குன்னா நான் பச்சை மிளகாவும் மிளகும் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகா பொடி சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் கொஞ்சம் வேறு மாதிரி மாறிடும். நான் இந்த மாதிரி தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். ஸோ மூடி இப்போ ஒரே ஒரு விசில் போட போகிறேன். ஸோ ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். சீம் போனதுக்கப்புறம் திறந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. இப்போ பச்சை மிளகா இதை எடுத்துக்கலாம். இந்த சூப்போட மெஷர்மெண்ட் எல்லாம் ஒரு ஆளுக்கு குடிக்கிற மாதிரி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் மாதிரி டபுளா ட்ரிபிளாகவும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் மிக்சியில் அடிச்சுட்டு நல்லா வடிகட்டி கூட குடிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த வெள்ளைப்பூடு இதெல்லாம் நம்ம கடிச்சு சாப்பிட்றப்போ அதோட சத்தும் நமக்கு முழுசாக கிடைக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த சூப்பை எப்போனாலும் நீங்கள் குடிக்கலாம். வாரத்துக்கு 2 தடவை குடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதோட நீங்கள் டயட்டும் எக்ஸசைஸும் சேர்த்து ஃபாலோ பண்ணுறப்போ இதுவும் சேர்த்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தொப்பையை குறையக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட டயட்டையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த சூப்பையும் சேர்த்து குடிக்கிறப்போ உங்களுக்கு குயிக்காக ரிசல்ட் தெரியும். தொப்பையை குறைக்கிறதுக்கு இன்னொரு ட்ரிங்க்கும் இருக்குது. அப்புறம் சில ட்ரிக்ஸும் இருக்குது. அதுவும் நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் என்னோட வெயிட் லாஸ் ஜர்னியில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு சூப் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.